දැක්වුවා සාරාංශගතව දෙමළ භාෂා මාධ්‍ය ඉදිරිපත් කිරීම සඳහා අපේ ප්‍රගම්පක அனைவருக்கும் வணக்கம். ஆய்வோவன் அஸ்ஸலாமு அலைக்கும். ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படுகின்ற ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகள் பற்றி விளக்கம் அளிக்கின்ற செய்தியாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்திலே தற்சமயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் ஜனாதிபதி செயலகத்தின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக வழங்கப்படுகின்ற சேவைகள் பற்றி மக்களுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி செயலகம் சார்பாக இதுவரை இருந்திருக்கின்ற 3 அதிகாரிகள் தங்களுடைய சேவைகள் எவ்வாறு இடம்பெறுகின்றன என்பதை பற்றி ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி செயலகம் சார்பாக இருந்திருக்கின்ற ஏஜி நிஷாந்தா அவர்கள் அரசு நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு சார்பாக உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சின் மேலதிக செயலாளர் என்ற அடிப்படையில் இருந்திருக்கிறார்கள். அதை போன்று ஜனாதிபதி செயலகத்தின் சிரேஷ்ட மேலதிக செயலாளரும் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளருமான GGSC ரோஷன் அவர்களும் இதே போன்று ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ஜனாதிபதி நிதியம் பிரசாத் திரேரா அவர்களும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதே போன்று எங்களோடு இணைந்து கொள்கிறார்கள் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ பண்டார் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இடத்திலே ஆரம்பத்திலே கருத்து வெளியிட்டார்கள். ஜனாதிபதி செயலகம் சார்பாக GGCS ரோஷன் அவர்கள் கருத்து வெளியிட்டார்கள். ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் அவர்கள் 1978ஆம் ஆண்டு ஆரம்பமான இந்த ஜனாதிபதி நிதியத்தின் சேவையானது கொழும்பை மையமாக கொண்டு பல்வேறு சேவைகளை முன்னெடுத்ததாகவும் இதில் குறிப்பாக மக்கள் மருத்துவ சேவைகளை அதன் அடிப்படையிலே வழங்கப்படுகின்ற மருத்துவ சேவைகள் பற்றி கூடுதல் கவனம் செலுத்தியதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். இதே போன்று இதற்கு மேலதிகமாக மருத்துவ சேவைக்கு மேலதிகமாக கல்விக்கான மேம்பாட்டு நிதி, அதே போன்று வறுமை ஒழிப்பு, கல்வி பொருளாதார பத்திர சாதன பத்திரம் மற்றும் உயர்தரத்திலே கற்கின்ற மாணவர்களுக்கான நிதி உதவிகள், சுய தொழில் வளங்கள், பிரதேச செயலகங்களின் ஊடாக பல்வேறு சேவைகளை வழங்குதல், இதே போன்று யானைகளின் தாக்குதல்களினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கான நிதி உட்பட பல்வேறு சேவைகளை இந்த நிதியத்தின் ஊடாக வழங்குவதாக ஜனாதிபதி செயலகத்தின் அதிகாரியான GGSC ரோஷன் அவர்கள் இந்த இடத்திலே குறிப்பிட்டார்கள். இதே போன்று இந்த சேவையை வழங்கும் நடவடிக்கைகள் குறிப்பாக ஜனாதிபதி நிதியத்தின் சபையின் உறுப்பினர் என்ற அடிப்படையிலே ஜனாதிபதி அவர்களுடைய வழிகாட்டலின் கீழ் கடந்த 7ஆம் தேதி முதல் இந்த சேவை கடந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி முதல் இந்த சேவையை பிரதேச செயலகங்களின் ஊடாக விஸ்தரிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன என்பதையும் அவர்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தினார்கள். இதே போன்று மருத்துவ சேவைகளுக்கான இந்த நடைமுறையானது வெற்றி அளித்திருப்பதாகவும் அவர்கள் அறிவித்தார்கள். இந்த சேவையானது ஜனாதிபதி நிதியத்தில் வழங்கப்படுகின்ற மருத்துவ சேவைக்கு மேலதிகமாக அதன் சகல சேவைகளையும் எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் உத்தியோகபூர்வமாக பிரதேச செயலகங்களின் ஊடாக நிகழ்நிலை ஊடாக பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிப்பதற்கான செயற்திட்டங்கள் பற்றியும் இங்கே விளக்கம் அளிக்கப்பட்டது. எதிர்வரும் 21ஆம் தேதி கிளிநொச்சியில் இடம்பெற இருக்கின்ற நிகழ்வின் ஊடாக இதன் அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெற இருக்கிறது என்பதையும் இந்த இடத்தை அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் உங்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். இதே போன்று நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ஜனாதிபதி செயலகத்தின் மேலதிக செயலாளர் ஏஜி நிஷாந்தா அவர்கள் இந்த இடத்திலே கருத்து வெளியிட்டார்கள். குறிப்பாக பாரம்பரியமாக இருந்து வந்த செயற்பாடுகளின் மூலம் நமக்கு தெரியாத பல்வேறு விடயங்கள் மக்களுக்கு இருந்ததாகவும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதே போன்று ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக வழங்கப்படுகின்ற இந்த நிதியத்தின் மூலம் நிகழ்நிலை ஒன்றை ஊடாக இதனை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற 341 பிரதேச செயலாளர்களும் இந்த நடைமுறையை வரவேற்றிருப்பதாகவும் குறிப்பாக இந்த பிரதேச செயலாளர்கள் அனைவரும் 341 பேரும் இந்த நிகழ்நிலை ஊடாக பிரதேச சபைகளின் ஊடாக மருத்துவ சேவைக்கான நிதியை ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக வழங்குவதற்கான வேலை திட்டத்தையும் வரவேற்றிருந்தார்கள் என்பதை ஞாபகப்படுத்தினார்கள். இந்த சேவையானது எதிர்வரும் 21ஆம் தேதி உத்தியோகபூர்வமான முறையில் கிளிநொச்சியிலிருந்து ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. பிரதேச செயலகங்களின் ஊடாக ஜனாதிபதி நிதியத்தின் சகல சேவைகளையும் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பதையும் அவர்கள் இந்த இடத்தை ஞாபகப்படுத்தினார்கள். குறிப்பாக நாட்டிலே இருக்கின்ற 80% மக்கள் கிராம பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு
தங்களுடைய பிரதேச செயலகத்தின் ஊடாக சகல சேவைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் ஜனாதிபதி செயலகத்தின் சார்பாக இந்த இடத்துக்கு வரை தந்திருக்கின்ற ஜனாதிபதி செயலகத்தின் மேலதிக செயலாளர் AG நிஷாந்த் அவர்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தினார்கள். அவர்கள் மேலதிக செயலாளராக அரசு நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சின் மேலதிக செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். இதே போன்று ஜனாதிபதி நிதியத்தின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் பிரசாத் பெரேரா அவர்கள் இந்த இடத்திலே பல கருத்துக்களை வெளியிட்டார்கள். கடந்த இந்த ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக வழங்கப்படுகின்ற சேவைகள் பற்றி அவர்கள் இந்த இடத்திலே விளக்கமளித்தார்கள். குறிப்பாக கடந்த காலப்பகுதியிலே குறிப்பாக நீண்ட கால மக்களுக்கு காத்திருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதாகவும் சுமார் இந்த சேவையை பெற்றுக் கொள்வதற்காக நாளாந்தம் 30க்கும் 40க்கும் இடைப்பட்டவர்கள் கொழும்புக்கு வர வேண்டிய தேவை இருந்ததாகவும் இதில் பல நோயாளர்கள் இருந்ததாகவும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இவ்வாறான சிரமங்களை நீக்குவதற்காக வேண்டி இந்த சேவையை பிரதேச செயலாளர் பிரிவுகள் மட்டத்திற்கு அவர்கள் விஸ்தரித்ததாகவும் அறிவித்திருக்கிறார்கள். கடந்த 47 வருடங்களாக இந்த விடயத்தை ஆட்சியில் இருந்தவர்களோ கடந்த காலத்தில் இருந்தவர்களோ அறிந்து கொள்ளவில்லை என்பதை அவர்கள் இந்த இடத்திலே குறிப்பிட்டார்கள். நாடளாவிய ரீதியில் அமைந்திருக்கின்ற 341 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் 301 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தற்சமயம் இந்த வேலை திட்டம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 30க்கும் அதிகமானவர்களுக்கான இந்த கொடுப்பனவு வெற்றிகரமாக 30%க்கும் அதிகமான கொடுப்பனவை வழங்கும் நடவடிக்கைகளும் பூர்த்தி அடைந்திருக்கின்றன. வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் இந்த சேவையை இணைத்தனான முறையிலே நடைமுறைப்படுத்த அவர்கள் எதிர்பார்த்திருப்பதாகவும் ஜனாதிபதி செயலகம் சார்பாக இந்த இடத்திற்கு வரை தந்திருக்கின்ற ஜனாதிபதி நிதியத்தின் மேலதிக சிரேஷ்ட மேலதிக செயலாளர் பிரசாத் பெரேரா அவர்கள் அறிவித்தார்கள் என்பதை நாம் சுருக்கமான முறையிலே உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். ඊළඟට අපි ලබා දෙනවා